வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் நம்ம சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் அதை பொதுவாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக தாங்க இருக்குது. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது தான் பச்சை பயிறு. பச்சை பயிரை நம்ம பாசி பயிறு அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாமல் மூங் பீன்ஸு அல்லது கிரீன் கிராமு அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து இந்த பச்சை பயிருக்கு இருக்குது. பச்சை பயிரில் புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் அப்படின்னு பல உணவு தயாரிப்புகள்லையுமே வந்து நிறைய பச்சை பயிரை பயன்படுத்தி தான் இருப்பாங்க. ஸோ பச்சை பயிரில் இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நம்முடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிறு எடுத்துக்கொள்ளலாங்க. இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிறு இருக்குங்க. ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படியாது. படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிக் கொள்ளலாம். அதே சமயம் பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிரில் இது வந்து நமக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ரத்த அழுத்தம் அப்படின்னு என்னன்னா நம்மளுடைய உடல் நரம்புகளில் வந்து இறுக்கங்கள் காணப்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும். ஸோ இதன் மூலமாக நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான உள்ள இதயத்துக்கு வந்து கிடைக்கும். இதய துடிப்பு வந்து சீரான உள்ள இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே ஏற்படாது. இப்போ தொடர்ந்து நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொண்டோம்னா இதில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கிறதால இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் நமக்கு வந்து இருக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். காரணம் என்னன்னா பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகமாக இருக்குங்க. இது இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நாம் எப்போதுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நிறைவாக திருப்தியாக நம்மளை உணர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது தவிர பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் வந்து கலோரிகள் குறைவாக இருக்கு அப்படின்றதால உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக டயட் ஃபுட், சூப்பர் டயட் ஃபுட்டாக பச்சை பயிர் இருக்குங்க. இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள் குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நமக்கு வந்து உணவுகளையே சாப்பிட்டு முடிச்சு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய உணவாக தான் இருக்கணும். அப்பதான் அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். இதனால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இதெல்லாமே இல்லாமல் கனக்கச்சிதமான உடல் அமைப்பு நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு உணவு தான் பச்சை பயிர். நீங்கள் உடல் எடை குறைக்கக்கூடிய அந்த முயற்சி இருக்கீங்கன்னா உங்களுடைய டயட்டில் பச்சை பயிரை ஆட் பண்ணி பார்க்கலாம். செரிமானம் மேம்படுவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. அது வந்து பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே உங்களுக்கு வந்து சீராக இயங்குவதற்கு பச்சை பயிர் வந்து உதவி பண்ணும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம், இது மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு பச்சை பயிர் வர விடாது. செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் வந்து சிறந்தது தாங்க. இது தவிர ப்ரீபயோட்டிக்ஸ்களுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை நார் சத்துங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடணும் அப்படின்னாலுமே பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நீங்கள் சாப்பிடக்கூடிய பச்சை பயிர் உங்களுடைய கடினமான உணவு மூலக்கூறுகளை மிக எளிமையாகவே உடைத்து உணவுகளை செரிக்க வைக்கும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிருங்க. பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு. அது என்ன லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு உணவு சாப்பிட்றோமோ அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் எந்த அளவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரையினுடைய தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் கார்போஹைட்ரேட்லாம் இல்லாத ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் பச்சை பயிறு கொண்டு இருக்கு. ஸோ அதனால் இதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக
அதிகரிக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். எனவே இது வந்து நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இந்த மாதிரி ஆரம்ப நிலை சர்க்கரை வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சிறந்த உணவு தேர்வாக பச்சைப்பயிறு இருக்குங்க. பச்சைப்பயிரில் இருந்திருக்கக்கூடிய நார் சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹை பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் பச்சைப்பயிரும் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு எந்த விதமான நோயுமே வராமல் நம்ம நலமோடு வாழ்வதற்கெல்லாமே பச்சைப்பயிறு எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சைப்பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சைப்பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய உதவக்கூடிய அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே நேரம் பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய இரும்பு சத்தையும் பராமரிக்குது. ஸோ இரும்பு சத்து கரெக்டாக இருந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு வந்து கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த பொருத்தமான ஹீமோகுளோபினும் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பச்சைப்பயிரில் இருக்குது. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பச்சைப்பயிர் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதச்சத்து பெரிதும் நமக்கு உதவிகரமாக இருக்கும். பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய அந்த புரதச்சத்தானது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த சருமம் முடி செல்களை பராமரிக்கிறதுக்கும் அதில் ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சைப்பயிர் வந்து பயோட்டின் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மூலமாக இருக்கிறதால இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய விட்டமினாகவும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி முகப்பருக்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சர்மம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான ஒரு சர்மத்தை சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸை வந்து உங்களுக்கு கொடுத்து சர்மத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை சர்மத்துக்கு வந்து சீரான அளவில் கொடுத்து எப்போதுமே ஈரப்பதமான ஒரு சர்மத்தை வறண்ட தன்மை இல்லாத ஒரு ஆரோக்கியமான சர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாத சருமத்தை பச்சைப்பயிர் வந்து கொடுக்குங்க. அதே போல தான் கூந்தலையுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக பராமரிக்கும். அதுக்கு நீங்கள் பச்சைப்பயிரை அரைத்து தலைமுடியிலையும் தடவிக்கலாம். இல்லைனா நீங்கள் பச்சைப்பயிரை உணவுகளை சாப்பிட்டாலுமே உள்ளிருந்து உங்களுடைய ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது பலமாக இருக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை ஏற்படுறது எல்லாம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு வந்து சரி செய்யப்பட்டு விடும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் மற்றும் பொடுகுத்தொலை இருந்தாலுமே அதையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது பச்சைப்பயிறு. ஸோ உங்களுக்கு வந்து உடல்நலத்தை காட்டிலும் சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் இந்த அடுக்கு தொடர்பான பிரச்சனைகளை வந்து சரி செய்யறதுக்குமே உங்களுக்கு பச்சைப்பயிறு உதவிகரமாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து கோடைக்காலம் நடக்குதுங்க இல்லையா, இந்த உடல் சூட்டை தணித்து உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலுமே பச்சைப்பயிரை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சைப்பயிரை மணத்தக்காளி கீரையோட சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடை காலத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய உடல் சூடு அந்த உடல் சூடு வந்து தாக்கம் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும். உடல் வந்து இயல்பாகவே நமக்கு வந்து குளிர்ச்சியாக ஆரம்பிக்குங்க. ஏன்னா கோடை காலத்தில் நமக்கு வந்து உடல் குளிர்ச்சியாக இருந்தால் தான் நம்ம சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிப்போம். ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு வந்து பாயும், நம்ம வந்து ஆரோக்கியமாக இயங்குவோம். அப்படி ஒரு வேலை இல்லை நமக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நீர் சத்து நம்மளுடைய உடம்புகளில் இல்லை அப்படின்னாலுமே அல்லது அந்த உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படின்னா செரிமானம் தொடர்பான கோளாறுகள், தோல் தொடர்பான கோளாறுகள் ஏற்படும், மயக்கம், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையுமே ஏற்படும். இதெல்லாம் சரி பண்ணணும்னா பச்சைப்பயிர் எடுத்துக்கொள்ளலாங்க. தொடர்ந்து பச்சைப்பயிர் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.